காட் பிளஸ் யூ. கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 136ஆம் சங்கீதத்திலிருந்து நான் தியானித்த போது கர்த்தர் என்னோடு கூட பேசின சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 136 அது தேங்க்ஸ் ஃபார் த லார்ட்ஸ் குட்னஸ் என்று சொல்லுகிறது. அதாவது அந்த சங்கீதத்தினுடைய முழு கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஆண்டவருடைய அந்த நன்மையான இயல்புகளுக்காக நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய காரியம். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த தன்மை, நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் என்கிற தன்மை, அந்த குட்னஸ்க்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு அவருடைய நன்மையின் தன்மையை குறித்து நீங்கள் சொல்லி நீங்கள் துதிக்க அந்த அவருடைய நன்மை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 136 12ஆம் வசனத்தில் நாம் இப்படி பார்க்குறோம். பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அந்த அடிமைகளாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு, அவங்களா விடுதலையாகல, கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு அவங்க வெளியே அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள். கடந்து அவங்க வனாந்தரத்தின் வழியாய் கடந்து வருகிறார்கள். அப்படி அவங்க கொண்டு வந்து அவங்கள கானான் தேசத்திற்குள்ளாக, பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக ஆண்டவர் சேர்க்கிறார். அந்த சம்பவத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் பாடுகிறான். என்ன பாடுறான் அப்படின்னா, பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. பலத்த கையினாலும், அவருடைய கரம் பலத்த கரம். கரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய கரத்தினாலே நான் அசுத்த ஆவிகளை துரத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. விடுதலை என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தன்மை. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய கரத்தினாலே நான் அசுத்த ஆவிகளை துரத்துகிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியினாலே நான் அசுத்த ஆவிகளை துரத்துகிறேன். இங்க நாம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய கரமும் ஒன்று. கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிற போது, பிதாவாகிய தேவனுடைய கரம் நீட்டப்படுகிற போது அங்க என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் வேக வேகமாய் வந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறார். இங்க இந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு மோசே கோலை நீட்டின போதெல்லாம், மோசேயின் கோலிலிருந்து ஒரு வல்லமையும் இல்லை, ஆனா அந்த கோலை நீட்டின போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் வேகமாய் அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்து பெரிய காரியங்களை செய்கிறார். இங்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையே அவர்களை விடுதலையாக்கிற்று. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பலத்த கரமாக செயல்படுகிறார். தன்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும். ஆங்கில வேதாகமத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, அவுட் ஸ்ட்ரெச்டு ஆர்ம் அப்படின்ட்டு இருக்குது. அவருடைய ஆர்ம், இந்த புயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புயம் வந்து புயத்தை நீட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிற போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில விடுதலையை உண்டாக்குவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, அதிசயங்களை செய்வதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு தன்னுடைய வல்லமையுள்ள கரங்கள், தம்முடைய ஓங்கின புயத்தை அவர் உயர்த்துகிறார். அதாவது ஓங்கின புயம், அவருடைய புயத்தை அவர் நீட்டுகிறார். அவருடைய புயத்தை நீட்டி அவர் உங்களை உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து அவர் விடுவிக்கிறார். பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அடிமைகளாய் வாழ்ந்த, சந்ததியாய் அடிமைகளாய் வாழ்ந்த அந்த ஜனங்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள்னு எத்தனை ஜெனரேஷன் அந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை ஜெனரேஷனை ஆண்டவரே நீங்க அவங்கள அப்படியே நீங்க ஆண்டவரே உம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் அவங்கள அந்த தேசத்தை விட்டே, எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டே நீங்க புறப்பட்டு கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் எத்தனை தலைமுறைகளாக நான் இந்த சாபத்திற்குள், இந்த பாவத்திற்குள், இந்த பிரச்சனைக்குள், இந்த தரித்திரத்திற்குள், இந்த கட்டுக்குள், இந்த வியாதிக்குள் நான் காணப்பட்டாலும் சரி, உம்முடைய பலத்த கையும் உம்முடைய ஓங்கின புயமும் என்னை விடுதலையாக்கி கொண்டு வருகிறது. உம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே என்னை நீர் விடுதலையாக்குகிறீர், என்னை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இதை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள
நாளெல்லாம் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். காட் bless யூ. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்முடைய பலத்த கையும் உம்முடைய ஓங்கின புயமுமாகிய பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சாப கட்டுக்களை உடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா சாப கட்டுக்களையும் இப்பொழுது நான் உடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே தலைமுறையாய் காணப்படுகிற எல்லா சாப கட்டுக்களும் உடைக்கப்படுவதாக, பலகீனங்கள் விலகுவதாக, வியாதிகள் குணமாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வேலையில இருக்கக்கூடிய நெருக்கங்கள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. ஆண்டவரே, எதை எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற சகோதரியே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில களிப்பை உண்டாக்குகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி கிறிஸ்துவுக்காக உங்களிலிருந்து எழும்புவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய எழுப்புதல், ஆசீர்வாதத்தின் எழுப்புதல் திருச்சபைகளுக்குள்ளும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளும் கடந்து வருவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இடைபடுவாராக. இந்த நாள் முழுவதும் அவரோடு கூட நீங்கள் நடப்பீர்களாக, அவருடைய வசனத்தை தியானிப்பீர்களாக, அவருடைய வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருப்பதாக. காட் bless யூ.